ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஆட்டோக்குள்ளே என்ன கூத்து நடக்குதுன்னு பார்த்தீங்களா? எங்கள் சித்தி இன்னொரு சித்திக்கு தலை பண்ணி விட்டுக்கிட்டு வராங்க. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, என் தம்பி பொண்ணுக்கு பிறந்தநாள் வருது. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி நானும் எங்கள் சித்தி எல்லோரும் நாச்சியார் போகலான்ட்டு போய்கிட்டு இருந்தோம். சரி, அப்படியே நம்ம போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு போனோங்க. எங்கள் சித்தியை போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு. பிளாட்ஃபாரத்தில் இருக்கும், நல்ல எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே போனோம். இதாங்க இளையராஜா அசைவ சைவ உணவகம். ஐஸ்கிரீம் இருந்துச்சு, எல்லா ஃப்ளவருமே வச்சுருந்தாங்க. இந்த கடை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 வருஷத்துக்கு மேலே பாரம்பரியமான கடைங்க இந்த கடை. ஏற்கனவே என் வீடியோ முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். என்ன முட்டை என்ன இருக்கு, என்னென்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோழிசி பிரியாணி, மட்டன் சுக்கா, நாட்டுக்கு சாப்ஸு, விராமீன் குழம்பு, ஐரமீன் குழம்பு, ஈரல், தலைக்கறி, குடல், மூளை கோஸ்ட்டு, இஞ்சி கறி எல்லாமே இருக்குது. எங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எதுக்கு? இது எதுக்கு? ஃப்ரைட் ரைஸ்க்கா? இளையராஜா உணவகம். இதில் வந்து நல்ல சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும். சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குங்க. நாட்டுக்கோழி, மீன், ஐர மீன், தலைக்கறி எல்லாமே இருக்கும். இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், என்னென்னு சொல்லுவாங்க, கேளுங்க நீங்களே. இங்கே பாருங்கள், பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். இந்த கடையில் எப்பவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோவில் முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தெப்பகுளத்தில் ஒரு கடை இருக்குது, அசோக். இதனுடைய கிளை அங்கே இருக்குதுங்க, தெப்பகுளத்துக்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து என்னென்ன குழம்புன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த அண்ணன்ட்ட தான் என்னென்ன குழம்புன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் அவர் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தார். கோழி சுக்கா, கோழி சுக்கா, இது வந்து நெஞ்சு சாப்ஸு, நெஞ்சு சாப்ஸு, இது வந்து நாட்டுக்கோழி சாப்ஸு, நம்ம போட்டாடு, அது வந்து நெய் மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, ஓகே. இது வந்து மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, இது குடல், விளையாட்டு குடல்னு சொல்லு, விளையாட்டு குடல். இது வந்து ஆமாம் ஆமாம், இது வந்து விளையாட்டு ஆட்டு எலும்பு குழம்பு, விளையாட்டு ஆட்டு எலும்பு குழம்பு. என்ன இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. அது நான் வரக்குள்ளே எங்கள் சித்தி எனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாங்க. பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, இங்கே சுக்கா எல்லாமே நல்லாயிருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். எங்கள் சித்தி எல்லாருமே அவங்களாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எங்கள் சித்தி கோழி பிரியாணி. இங்கே பாருங்கள், நான் சூப்பராக ஒரு வெட்டிட்டோங்க. நல்ல திருப்தியான சாப்பாடு. நாங்கள் போகும்போதே மணி 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத சாப்பிடுவோன்னு சாப்பிட்டோம். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பேர் மார்க்கண்டன், எங்கள் தாத்தா. இவர் தாங்க முத கடையை வச்சவர். இது எங்கள் சித்தப்பா. இப்போ இவர் தான் அந்த கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டு வெளியே வரக்கணும், உள்ளே கூட்டம் வேறு, இடம் இல்லை. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எப்பயுமே மதுரைக்கு வந்தப்போ தான் மசாலா பொடி, கறி பொடி, தனி மிளகா பொடி எல்லாமே அரைச்சிடுவாங்க. இந்த கடை தாங்க ஃபஸ்ட்டு வச்சது. 64 வருஷம் ஆச்சுங்க. இதுதான் வச்ச கடைங்க. இன்னும் இங்கே தான் ஓடிட்டுருக்குது. அதுக்கு இங்கே தாங்க முத்துமாரி, இங்கே தான் பலசரக்கு வாங்குவோம் நாங்கள். நல்ல தரமாக இருக்கும் பொருள், விலையும் நியாயமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இங்கே தான் வாங்குவோம். அதனால் எங்கள் சித்தி எல்லோரும் சரி பொடி அரைக்கலான்னு சொல்லிவிட்டு ஜாமானை எழுதி கொடுத்துட்டு போட சொல்லிவிட்டு நாச்சியார் வந்துட்டோங்க. பாருங்கள், நாச்சியார் வந்தோம். எங்கள் சித்தி சேலை பார்ப்போன்னு சொல்லிட்டு சேலை பார்த்தாங்க. இங்கே பாருங்கள், பூனை சேலை பார்த்துட்ருக்காங்க. 380, 400 மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சரி வாங்க நம்ம போய்
பிறந்தநாள் பேபிக்கு போய் ட்ரெஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஒரு 4 ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணோம். இந்த பாருங்கள், இதுதான் 4 ட்ரெஸ் எடுத்தோங்க. எடுத்து முடிச்சுட்டு எங்கள் சித்தி, இன்னொரு சித்தி, அதெல்லாம் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் போய் இருன்னு சொல்லிட்டு மரியத்துக்கு வந்துட்டோங்க. மரியத்தில் வாங்கி வந்து இங்கே ஜாமான்லாம் வாங்கிட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக தூத்த விழுந்துச்சுங்க. எங்கள் சித்தி பண்ணுற கொடுமை பார்த்தீங்களா? சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வருது. அப்புறம் என்ன இருக்குங்க, இதெல்லாம் மரியத்தில் வாங்கினது. அதுக்கப்புறம் மணியை 10 மணி 6:45 ஆயிடுச்சு. அப்புறமா வளகாப்படி ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே என்னங்க வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டேங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.